வெல்கம் டு மை சேனல் பிஸ்வார் கேபிள். உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா எப்படி விளையாடுறதுன்னு ஈஸியாக சொல்லி தர போகிறோம். இப்போ நான் வந்து என்ன எழுதிட்டு இந்த வேல் தான் ஏற்கனவே நான் வந்து 2 வேல் முடிச்சிருக்கேன். அதனால் இந்த வேல்டு வந்து நான் இப்போதைக்கு இது பண்ணியிருக்கேன். நான் வந்து பிசியில் விளையாடல, ஃபோனில் விளையாண்டுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிசி வாங்கணும், ஆனால் எனக்கு வாங்க முடியல. நான் வச்சுருந்தேன். எனக்கு பிசி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தம் இல்லை, கிளம்புறாங்கன்னு எனக்கு சத்தம் கேட்குது. வேலை எங்கே போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஆனால் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து சும்மா இங்கே இருக்கிறதுனால போர் அடிச்சுன்னு நான் மைண்ட் கிராஃப்ட் விளாட்லாம். கிராஃப்ட் விளாட்லாம் வந்துட்டேன். வந்து நான் எனக்கு என்ன எனக்கு ஒரே ஒரு இதுதான் வேணும். எனக்கு நான் இன்னைக்கு ஒன்று கட்டணும். கட்டப்போகிறேன். என்னது கட்டப்போகிறேன்னா ஸ்விம்மிங் பூல். ஏற்கனவே நம்ம வீடு கட்ட போன பாட்டில் அந்த வீடு உடஞ்சிருச்சு. அதான் இப்போ கஷ்டப்பட்டு நான் போய் இத்தனை பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நான் பெட்டிங் யார்கிட்டயாச்சும் ஆட்டிய போட்டு போவோம். அதுக்கு முன்னே நம்மளுக்கு நிறைய கட்டை வேணும். இப்போ தான் 46 தான் இருக்குது. 46 கட்டை வச்சு ஒன்றுமே வீடே கட்ட. ஏன்னா நம்ம அண்டருக்கு 2 பேஸில் வேறு கட்ட இல்லைல்ல. ஆனால் நம்ம வந்து ஹெச்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். ஹெச்பி ஃபார்ம் இல்லை, கண்ட்ரோலர் ஃபார்ம்ஸ். அது கட்டியிருந்தோம் 3 வருஷத்துக்கு இன்னும் நினைக்கிறேன். அந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நேற்று முன்னாடி இருக்கும் அந்த சம்பவம் பண்ணி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 20 நாள், ஒரு 50 நாள் ஆயிருக்குமா? 50 நாள்லாம் இருக்கும். ஆனால் கட்டி உள்ள போயிட்டு நான் வந்து ஹெச்பி ஃபார்ம் கட்ட ஆரம்பிச்சேன். ஹெச்பி நிறையா வேணும், ஏன்னா நம்ம வந்து ஓபிபிலாம் சேர்க்கணும். ஆனால் எனக்கு ஓபிபியே நிறையா இல்லை. இப்போலாம் எனக்கு ஓபிபி வேணும். அதனால் வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் பண்ணுறேன். எப்படின்னா நான் பண்ணுறதுக்கு காரணமே வேறு ஒன்றுத்துக்கு தான். நான் புதிய வீடு கட்ட போகிறேன். ஷேர்ஸ் கூட இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பிரெட்டு சாப்பிட போகிறோமா? இல்லை, இத்தனை வீட்டு தண்ணி இருக்கிறதுனால அங்கே நம்ம கட்டுறோம். இங்கே பக்கத்துலேயே தான், இங்கே தான் கட்ட போகிறோம். ஆனால் என்ன கொஞ்சம் இதுவாக இருக்குது கேஸ். ஆனால் இங்கே கட்டுற பிளானை விட்டுட்டு நான் ஒரு இடம் நல்லா நிறையா தண்ணிக்கு மேலே தண்ணிக்கு கிட்டேயே நான் வந்து ஒரு இடம் கண்டுபிடிச்சேன். இந்த இடம் தான் தண்ணிக்கிட்டே இருக்குது. டெய்லி காலையில் வந்து தண்ணி இந்த இடத்துல வந்து எஞ்சி குடிக்கணும். இங்கே தான் இடத்தையே ஃப்ளாட் பண்ணணும். ஃப்ளாட் பண்ணுறோம். என்ன நியாயம்? இந்த இடத்துல தான்
Face my content. ஐயோ தப்பா வச்சுட்டோமே தப்பா. மூடிட்டு சின்னதாக தான் வீடே கட்ட போனோம். அண்ணா ஆண்டி நம்ம ரொம்ப பெருசாக கட்டுறோம். நம்ம வந்துட்டு ரொம்ப பெருசாக கட்டிட்டோம் கைஸ். ரொம்ப அதிகமாக கட்டிட்டோம். அதிகமானா ஒரு 20 பிளாக் தான் இதுக்கு வச்சிருக்கணுமே. இப்போ பார்த்தா இருங்க நான் உட்டக் செஞ்சுட்டு வந்து அப்புறம் ஆக்ஸ் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் எத்தனையோ பிளேயராக இருந்தால் எல்லோரும் எத்தனை பிளேயர் இருந்தோம்னா ஒன்று வெயிட் பண்ணி 100 பிளேயர் இருக்கணும். இல்லை நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க இல்லை. ஏன் ரோப்ளாக்ஸ் மைன்கிராஃப்ட் இதுங்கெல்லாம் இது மைன்கிராஃப்ட்க்கு வந்து விளாட்றேன். ரியல் மைன்கிராஃப்ட் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒன்று எடுப்பாங்க. ஆனால் நான் ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருப்பேன். நான் எனக்கு கூட ஒருத்தர மாட்டேங்கிறாங்க. பக்கத்துலேயே ஒருத்தர் ஆமாம் மாதிரி உட்காந்துருப்பான். பக்கத்தில் டேபிளில் உட்காந்துருப்பான். உட்காந்துருக்காங்க அவங்க உட்காந்துருக்கேன். அங்கே ஒருத்தன் 3 பேர் விளாட்றாங்க. ஒருத்தன் இப்போ ஒருத்தன் அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க வில்லேஜர் ஒருத்தன். எல்லோரும் மாறு செட்டில் இருக்காங்க. இந்த வில்லேஜ் வச்சுக்கிட்டு இருக்கானே அவன் ஒருத்தன். இந்த பண்ணி யாருன்னு தெரியல. 4 பிளேயர்லாம் விளாட்றாங்க. 4 பிளேயர்லாம் விளாட்ல 3 பிளேயர் தான். எதுக்கு நம்ம வீடு கட்டுறோம்? நம்மளே ஒரு சின்ன வீடு வாடகை ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம். யாரும் இல்லை. அதான்